அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று பிரதோஷம். திருமூலர் அருளிய இந்த சிவ மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தாலே போதும் 100 மந்திரங்களுக்கு சமமானது. இந்த மந்திரங்களை உச்சரிக்கிறதுனால இன்றைக்கி ஒரே நாளில் கூட உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கு வழிவகுக்கும். அது என்ன மந்திரம்ன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த உலகத்தில் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை என்று சொல்லலாம். சில பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தாரோட பேசி தீர்த்து கொள்ள முடியும். சில பிரச்சனைகளை நம்ம நண்பர்களோட பகிர்ந்து கொண்டும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். ஆனால் சில பிரச்சனைகளை நம்ம யாரிடமே பகிர்ந்து கொள்ள முடியாத, தீர்வே காண முடியாத பிரச்சனைகளும் உண்டு. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? இறைவனுடைய பாதத்தை சரணடைகிறோம். இறைவனிடம் மட்டும்தான் நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையோடு வருகின்ற பிரதோஷத்தில் சிவ வழிபாடு செய்யணும். இன்று மாலை ராகு காலமும் பிரதோஷ வேலையும் சேர்ந்து வரக்கூடிய 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே உங்களால் முடிஞ்சதுன்னா சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு தூப தீப ஆராதனைகளை கண்டு வணங்கி ஓரிடத்தில் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து இந்த திருமூலர் அருளிய சிவமந்திரத்தை நம்ம ஜபிக்கலாம். இப்போ கோயிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவலிங்கம் இருந்தால் பால் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரித்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வில்வ இலைகளால் இந்த மந்திரத்தை அர்ச்சித்து வணங்கலாம். சிவலிங்கம் இல்லாதவர்கள் சிவ குடும்பத்தோடுள்ள படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து வில்வ மாலை சாத்தி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பழத்தை நிவேதனமாக படைத்து இந்த மந்திரத்தை குறைந்தது 11 முறை, உங்களால் முடிந்தால் 108 முறை உச்சரித்து வில்வ இலைகளால் நம்ம அர்ச்சித்து சிவபெருமானை வணங்கினால் உங்களது தீராத பிரச்சனைகளும் ஒரே நாளில் தீர்ந்துவிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை ஜபிக்கிறோம். அந்த மந்திரம் என்னவென்றால், திருமூலர் அருளிய சிவமந்திரம். சிவசிவ என்கிறர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்னச் சிவகதி தானே. சிவசிவ என்கிறர் தீவினை ஆளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதி தானே. இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? நீண்ட காலம் துன்பமுடையவர்கள், கட்டுக்கடங்காத பண பிரச்சனை உடையவர்கள், தீராத நோய் உடையவர்கள், மன நிம்மதியின்றி தவிப்பவர்கள் இந்த மந்திரத்தை தினமுமே 108 முறை ஜபித்து வர தீராத பிரச்சனைகள் யாவுமே விரைவில் தீர்ந்துவிடும். இந்த மந்திரத்தை தினமுமே உச்சரித்து வந்தால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். தினமும் உச்சரிக்க முடியாதவர்கள் திங்கட்கிழமையில் ஜபிப்பது அவசியம். நன்றி, வணக்கம்.